வெல்கம் டு மை சேனல் தேவசனா லைஃப் ஸ்டைல். நாங்கள் இன்றைக்கி குடும்பத்தோட எங்கே போயிருந்தோன்னா, எங்கள் குலதெய்வம் கோயில் பெரியநாயகி அம்மன் அவங்கள பார்க்க தான் போயிருக்கோம். அது சிதம்பரம் பக்கத்தில் மதுராந்தகநல்லூரில் ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. நாங்கள் எல்லாம் எல்லாருமே போயிட்டோம். என்னோடய பிரதர்லாஸ் 2 பேர் சென்னையிலேருந்து ஒருத்தவங்க, சேலத்துலேருந்து ஒருத்தவங்க நேரடியாக அங்கே வந்துட்டாங்க. நாங்கள் இங்கே 3 குடும்பம் நாங்கள் இங்கேருந்து போயிட்டோம். எல்லாருமே போயிட்டு நாங்கள் கோவிலை திறந்து ஃபஸ்ட்டு நெய் விளக்கு ஏற்றுறேன். நான் தேங்காயை உடைச்சி தேங்காயில் மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் போட்டு விளக்கு ஏற்றிட்டு அங்கேயே சக்கரை பொங்கல்லாம் பண்ணலான்னு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். சக்கரை பொங்கல் பண்ணுறோம். இவங்க சுமதி, என்னோடய பிரதர்-இன்-லா ஒய்ஃபு. இவங்க நல்லா வேலையெல்லாம் நல்லா செய்வாங்க. இவங்க தான் சக்கரை பொங்கல் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பாருங்கள், சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. குலதெய்வம் கோயில் போவோம். ஆனால் இப்போ 3 வருஷம் போக முடியல. குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வச்சிட்டு இருக்கோம். போக முடியல. அதனால் இந்த வருஷம் அங்கேயே போய் நாங்கள் பொங்கல் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தோம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ரெடியாகி அந்த பக்கம் ரெடியாகி வச்சிட்ருக்கோம். இந்த பக்கம் சாமிக்கு ஐயர் எல்லாமே அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள்லாம் நாங்கள் முதல் நாளே பழங்கள், அப்புறம் தேங்காய், பால், தயிர், பூ, மாலை, எல்லாமே வஸ்திரம் எல்லாமே நாங்கள் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டோம். அது அபிஷேகத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மாவிளக்கு மாவு போடுறதுக்கு முதல் நாளே எங்கள் மாமியார் பச்சரிசி மாவு பச்சை அரிசி ஊற வச்சு அதை ரெடி பண்ணி மாவிளக்கு மாவு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை அங்கே போயிட்டு வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணி நாங்கள் எங்கள் மாமியார் இந்த மாதிரி உருண்டைங்களாக உருட்டி கொடுக்குறாங்க. நாங்கள் ஒருத்தராக அதை நல்லா ஃபினிஷிங் வர மாதிரி நல்லா ஒருத்தரும் ஒரு உருண்டை எடுத்துகிட்டு உருட்டிகிட்ருக்காங்க. நல்லா அதை ரவுண்டாக ஷேப்பில் உருட்டி அதில் மேலே நம்ம குங்குமம், மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எண்ணெய் போடணும். அதுக்கு தகுந்த மாதிரி திரி போட்டு ரெடி பண்ணியாச்சு இந்த மாவிளக்கு மாவை. அதுக்கப்புறம் நம்ம பஞ்சாமிர்தம் பண்ணுறதுக்கு ஐயர் பண்ண சொல்லியிருந்தார். நாங்கள் பழங்கள்லாம் எல்லாமே வாங்கிட்டு போயிருந்ததுனால பழங்கள், நட்ஸ் எல்லாத்தையும் எல்லாமே அங்கே எங்கள் பிரதர்-இன்-லா அவங்க எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா பழங்களையும் மாதுளம்பழம், ஆரஞ்சு, கிரேப்ஸு, நட்ஸு, பேரிச்சம்பழம், இந்த மாதிரி எல்லா வகையான ஆப்பிள், எல்லா வகையான பழங்களையும் போட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் அதை பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது அபிஷேகத்துக்காக. அது ரொம்ப டேஸ்டியாக அருமையாக வந்திருந்தது. பின்னாடி நாங்கள் சாப்பிட்றப்ப நாங்கள் போயிருந்தப்போ கோயிலில் ஒரு 4-5 குடும்பம் வந்திருந்தாங்க. எல்லா குடும்பமுமே அபிஷேகம் அர்ச்சனை பண்ணுறதுக்காக எல்லாருமே அவங்கவுங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் மோஸ்ட்லி ரெடி ஆகிட்டு உட்காந்துருந்தோம். ஏன்னா ஒரு குடும்பமாக தான் அங்கே பண்ணுறாங்க. அதனால் மோஸ்ட்லி நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ எல்லாருமே அபிஷேகத்தை பார்க்குறதுக்காக உட்காந்துருக்குறோம். மாவிளக்கு மாவில் நாங்கள் ஒருத்தரும் ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு பெண் குழந்தைகள் எல்லாருமே திரி ஏற்றியாச்சு. நெய் போட்டு திரி ஏற்றி அதே ரெடி பண்ணிட்டோம். சாமியை 11 வகையான அர்ச்சனை அபிஷேகம் பண்ணாங்க. அதை நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலை. ஏன்னா நிறைய குடும்பங்கள் வந்திருந்தாங்க. நாங்கள் நிம்மதியாக உட்காந்து அர்ச்சனை அபிஷேகம்லாம் பார்த்துட்ருந்தோம். அம்மனுக்கு நிறைய புடவைகள், பாவாடைகள், மலர் அலங்காரம்லாம் ரொம்ப அருமையாக சூப்பராக இருந்தது. எல்லாமே அலங்காரம் பண்ணி நாங்கள் நிம்மதியாக சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ஒரு பைரவர்லாம் வெளியில் இருக்காங்க. பைரவர், கருப்பசாமி, விநாயகர்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் தேங்காய் உடைச்சிட்டு நாங்கள் நிறைவாக மன நிறைவோடு நாங்கள் எங்களோட குலதெய்வ பூஜையை நாங்கள் பண்ணிவிட்டு நாங்கள் வரும்போதே என்ன பண்ணணுன்னா ஹோட்டலில் லஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு நாங்கள் சீர்காழியிலேருந்து போனதுனால வீட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.